ஹாய் ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் காஜல் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா லாவா கேக். அது எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்றைக்கி நான் வந்து ஹைட் அண்ட் சிக் பிஸ்கெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து என்ன சாக்லேட் ஃப்ளேவர் கிடைக்குதோ, அதாவது ஹாப்பி பிஸ்கட், ஓரியோ, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சாக்லேட் பிஸ்கட் கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம இப்படி உடச்சி மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா பிஸ்கட்டையும் நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் 2 சிட்டிகை வந்து பேக்கிங் சோடா நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இதை வந்து ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிஸ்கட் எல்லாமே நல்லா பொடியானதுக்கப்புறம் வந்து நீங்கள் பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் பார்த்து அரைச்சிக்கோங்க. பால் வந்து ஃபஸ்ட்டே காய்ச்சி ஆற வச்சுக்கோங்க. அந்த பால் தான் நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ இதையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் பாருங்கள், நான் எடுத்து ஊற்றி காமிக்கிறேன். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து மில்க் ஆட் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிக்கலாங்க. இப்போ 2 இது பவுலில் வந்து நான் ஆயில் தடவி வச்சுருக்கேன். நீங்கள் கீ எது யூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லைங்க. அதில் நம்ம வச்சுருக்க அந்த பிஸ்கட் இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றுனதுக்கப்புறமா டைரி மில்க் பீசஸ் வந்து உள்ளே வைக்கலாம். நான் வந்து 2 டைரி மில்க் பீசஸ் வச்சேன், பட் எனக்கு அது பத்தலை. அதனால் நீங்கள் வந்து 4 to 5 பீசஸ் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணி அந்த பாத்திரத்தில் வந்து இந்த லாவா கப்ஸை வந்து உள்ளே வச்சு நம்ம மூடிடலாம், கேஸ் வெளியே போகாத மாதிரி. என்னால் வந்து ஒரு கையில் கேமராவையும் ஹோல்ட் பண்ணிவிட்டு என்னால் வைக்க முடியல. சாரி காய்ஸ் அதுக்கு. நம்ம லாவா கேக் ரெடி ஆயிடுச்சு காய்ஸ். மேலே பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது அந்த சாக்லேட் எப்படி தெரியுது அழகா அப்படின்னு. இப்போ இது வந்து வெந்துருச்சா அப்படின்னு பார்க்குறதுக்காக நான் வந்து நைஃப் வந்து உள்ளே விட்டு பார்க்குறேன். அது ஒட்டாமல் வருது, அப்போ அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் சென்டரில் விட்டிங்கன்னா அந்த நம்ம உள்ளே வச்சுருக்க டைரி மில்கோடு வரும். அப்போ வந்து உங்களுக்கு அது நீங்கள் எவ்வளோ தாட்டி விட்டாலும் வேகாத மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஓரத்தில் விட்டு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம லாவா கேக்கை வந்து இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. சிம்பிளாக 3 பொருளை வச்சு நம்மளோட லாவா கேக் ரெடி ஆயாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.